அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுவை முடிச்சிட்டு சைதால துவா கேட்கலாமா? சகோதரி அவங்களுடைய கேள்வி, இப்போ நம்ம இறைவனுக்காக வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுறோம். அந்த வணக்க வழிபாடுகளில் தொழுகை முடிந்த பிறகு சுஜூதில் நாம் துவா கேட்கறது தொடர்பாக மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா இன்னைக்கு சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொழுகை முடிந்த பிறகும் அல்லாஹ்வுக்காக தனிப்பட்ட முறையில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ருகளை எவ்வளவு செய்வாங்களோ அந்த திக்ருகளை செய்கிறாங்க. அப்படி திக்ருகளை செஞ்சு முடிச்சுட்டு அதற்கு பிறகு அவங்களா சுஜூதுல போய் என்ன செய்யறாங்க, துவா கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தில் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்ப இப்படி பல ஆட்கள் சுஜூதுல துவா செய்யறாங்களே, நாம இது போன்று துவா செய்யலாமா? இதுதான் சகோதரி அவங்களுடைய ஒரு கேள்வி. இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யறதிலேயே அந்த பிரார்த்தனை இறைவனால் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அங்கீகரிக்கப்படுவதற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நேரமாக சுஜூதுல கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையும் ஒன்று இருக்குது. அதனால தான் இன்றைக்கு நம்மள சில மக்கள் என்ன பண்றாங்க, தொழுகை முடிந்த பிறகு திக்ர் செஞ்சுட்டு துவா செய்யும் போது மட்டும் சில ஆட்கள் கையேந்து இப்படி துவா செய்வாங்க, சில ஆட்கள் சுஜூதுல போய் துவா செய்வாங்க. அப்படி அவங்க துவா செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சுஜூதுல இருந்து துவா செஞ்சா அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு அது மிக நெருக்கமான ஒரு நேரமா இருக்குது. அது இறைவன் அது போன்ற ஒரு பிரார்த்தனையை விரும்பக்கூடியவனாகவும் இருக்கிறானே என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இதை செய்யறாங்க. ஆனா நீங்க உண்மையிலேயே அந்த செய்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா, சுஜூதுல துவா செய்யற சம்பந்தமான அந்த செய்திகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது தொழுகைக்கு வெளியே இப்படி நீங்க சுஜூது பண்ணி நீங்க துவா செய்யுங்க என்று சொல்லும்படியான எந்த ஒரு செய்தியும் நம்ம பார்க்க முடியல. தொழுகைக்கு உள்ளதான் நாம தொழுகையில், அது கடமையான தொழுகையில நாம இருந்தாலும் சரி, அல்லது நாம சுன்னத்தாக தொழுகக்கூடிய அந்த தொழுகையில் இருந்தாலும் சரி, அந்த தொழுகைக்கு உள்ளதான் நம்ம அல்லாஹ்வை புகழ வேண்டிய அந்த வார்த்தைகள், சில திக்ருகளை ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்களா இல்லையா? சுப்ஹான ரப்பியல் அலா என்ற இந்த ஒரு வார்த்தையை 3 தடவை சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அல்லது இந்த வார்த்தையை விட வேறு சில வார்த்தைகள், சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்பன போன்ற இது போன்ற சில வார்த்தைகள், அதே மாதிரி வேறு சில பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. அப்படி கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதர் தான் இன்னும் நீங்க விருப்பப்பட்ட துவாவை என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை நம்ம அரபியில தான் கேட்கணும்னு கிடையாது. நம்மளுடைய தாய்மொழியில நாம இன்னைக்கு நமக்கு தமிழ் தான் தெரியும், அல்லது இன்னைக்கு நமக்கு உருது தான் தெரியும், நமக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும் என்று இருந்தால், நமக்கு தெரிந்த மொழிகள்ல எந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓத சொல்லி சொன்னாங்களோ, அந்த சுப்ஹான ரப்பியல் அலா என்றோ அல்லது இதர 2 துவாக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்கல்ல, அந்த துவாக்கள்ல எதையாவது ஒன்றை சொல்லி முடித்த பிறகு அடுத்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் என்ன செஞ்சுக்கிடலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்த தொழுகையில சுஜூதில் நாம் கேட்டுக்கொள்வது தவறு இல்லை. அந்த பிரார்த்தனைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தியதே, தொழுகைக்கு வெளியே நீங்க சுஜூதுல இருந்து துவா செய்யுங்க என்று வலியுறுத்தின மாதிரி செய்தியை நம்ம பார்க்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய அந்த செய்திகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, தொழுகையில இருக்கிறப்பயே நீங்க சுஜூதுல உங்களுடைய பிரார்த்தனைகளை அதிகப்படுத்திக்கிடுங்க என்று அதைத்தான் ரசூலுல்லாஹ் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு சில மக்கள் தொழுகைக்கு வெளியே அவங்க சுஜூது பண்ணி துவா செய்யறது சில நிலைகளை பார்க்க முடியுது. அது அல்லாஹ்வின் தூதரால் கற்றுத்தரப்படாத ஒரு காரியங்களாக இருக்கிறது. எனவே நீங்க தொழுகையில இருக்கும் பொழுது நீங்க தாராளம் என்ன செஞ்சுக்கிடுங்க, நீங்க அந்த சுஜூதுல இருந்தாலும் சரி, அது மாதிரி அத்தஹியாத் அமர்வு இருக்கிறமா இல்லையா, அந்த அத்தஹியாத் அமர்வுல என்னென்ன இதெல்லாம் ஓத சொல்லி நம்ம மார்க்க நமக்கு சொல்லுதோ அதையும் ஓதி முடித்த பிறகு அத்தஹியாத்திலேயும் நாம விரும்பி அந்த துவாக்களை என்ன செஞ்சுக்கிடலாம், நம்ம தாராளமாக அத்தஹியாத்திலேயும் நாம செய்து கொள்ளலாம். அப்ப தொழுகையிலேயும் என்ன செஞ்சுக்கிடலாம், சுஜூதுல செஞ்சுக்கிடலாம். அதுல ஒன்றை மட்டும் நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும், இப்போ ஒரு ஜமாத் தொழுகை, ஜமாத் தொழுகையில நாம என்ன செய்யறோம், மக்களுக்கு இமாமா நின்று தொழுக வைக்கிறோம். இப்ப எனக்கு பல தேவை இருக்குங்கிறதுக்காக நான் சுஜூதுல தனிப்பட்ட முறையில நான் தொழுகும் பொழுது அந்த சுஜூதுல ஒரு 5 நிமிஷம் இருந்து துவா செஞ்சாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வரப்போறது இல்லை. ஆனா அதுவே நான் ஜமாத் தொழுகை நடத்துகிற பொழுது, நான் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துகிற பொழுது, அப்ப நான் சுஜூதுல என்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக நேரத்தை அதிகம் இழுத்தேன்னு சொன்னா, எனக்கு பின்னாடி இந்த தொழுகையில பெண்கள் இருப்பாங்க, வயோதிகர்கள் இருப்பாங்க, சில அவசர தேவைக்காக தொழுது விட்டு செல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அப்ப அது போன்ற ஒரு நிலைகள்ல மார்க்கம் என்ன சொல்லுது, அது சுஜூது மட்டும் கிடையாது, பொதுவா ஒரு ஜமாத் தொழுகை நடத்தும் பொழுது நம்ம பின்னாடி உள்ள ஆட்களுடைய நிலைகளையும் கவனிச்சு தான் நடத்தணும். ஒரு முறை முஆது பின் ஜபல் அவங்களை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு பகுதியில உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமா இருந்து தொழுக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவங்க தொழுகை ரொம்ப நீட்டி தொழுகும் பொழுது
அந்த ஜமாத்துல கலந்து கொண்ட ஒரு நபர் அந்த ஜமாத்துல இருந்து தனியாக போய் தொழுது விட்டு அடுத்து அந்த கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை இவங்க ரொம்ப நீட்டி எங்களுக்காக தொழுகை நடத்துறாங்க என்று கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க இமாமாக இருக்கக்கூடிய அந்த முஆத் பின் ஜபல் அவங்களுக்கு வலியுறுத்துறாங்க. நீங்க இமாமா இருந்து தொழுகும் பொழுதே உங்களுடைய நிலைகளை மட்டும் நீங்க கவனிக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி பெண்கள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்க, வயோதிகர்கள் இருப்பாங்க, உடம்பு முடியாதவங்க பின்னாடி நின்று தொழுகுவாங்க, சில தேவைகளுக்காக சீக்கிரம் தொழுதுட்டு போகணும்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப நீங்க அந்த தொழுகைகளை அதிக நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது பின்னாடி உள்ளவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் ஆயிடக்கூடாது என்று பின்னாடி உள்ளவர்களுடைய நிலையை கவனித்தும் தொழுகை சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம இமாமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த தேவைகளை நம்ம சுஜூத ரொம்ப நேரம் நீட்டுறோம்னு சொன்னா அதனால பின்னாடி உள்ள மக்கள் பாதிப்பாயிடக்கூடாது. எனவே அந்த இமாமாக இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் பார்த்து தொழுகை நடத்தி கொண்டு அது அல்லாம இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில நீங்க சுன்னத் தொழுகை தொழுவுறீங்க, முன்பின் சுன்னத் தொழுகை தொழுவுறீங்க, இரவு தொழுகை தொழுவுறீங்க, தஹஜ்ஜத் தொழுகை தொழுகிறீங்க, அது போன்ற தொழுகைகள்ல அந்த தொழுகை முடித்த பிறகும் நீங்க அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்யறது அது நமக்கு அனுமதி இருக்குது. அந்த தொழுகையில சுஜூதுல இருக்கும் பொழுதே நீங்க துவா செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பிரார்த்தனை இறைவனால் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப தகுதியான ஒரு நேரமாக, இறைவன் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நேரமாக அந்த சுஜூதுல பிரார்த்தனை செய்வது என்பது அமைந்திருக்கிறது. எனவே அந்த சுஜூதுல பிரார்த்தனை செய்வது என்பது அது தொழுகையில உள்ள அந்த நேரத்தை தான் நமக்கு அந்த நபிமொழி குறிப்பிடுகிறது ஒழிய தொழுகையை தாண்டி இதர நேரங்கள்ல சுஜூதுல பிரார்த்தனை செய்ய சொல்லி நமக்கு எந்த ஒரு வழிகாட்டுதல் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படி செஞ்சாங்க என்றும் இல்ல, நபி தோழர்கள் இப்படி செய்ய சொல்லி வலியுறுத்துறாங்க என்று எந்த ஒரு செய்தியும் இல்லை. எனவே அந்த சுஜூதில் துவா செய்வது என்பது அது தொழுகையில உள்ள நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான், தொழுகைக்கு வெளியே நாம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை இல்ல என்பது இதற்கான பதிலா சொல்லிக் கொள்றோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.